So hello everyone, in this video we are seeing for class 12 page number 77 task 1. Last class la nama A B C D E வரைக்கும் பார்த்தோம். இப்போ வந்து F, don't tell a lie. இது வந்து commanding, request இந்த மாதிரி வரப்போ you are using the structure let. So let, அதுக்கப்புறம் object, then இங்கே not வரதுனால not, then B, then V3. Let object not be V3. சும்மா நம்ம ஒரு யூகத்தில் எழுதக்கூடாது. இந்த மாதிரி தான் ஆன்சர் வரும் அப்படின்னு நம்ம அந்த மாதிரி யூகத்தில் எழுதக்கூடாது. அந்த ஸ்ட்ரக்சர் படி எழுதணும். இது லாஸ்ட் வீடியோவில் நான் சொன்னேன். நம்மளாக கெஸ் பண்ணி எழுதுறது தப்பு. யூ ஆர் ஃபாலோயிங் த ஸ்ட்ரக்சர். ஸ்ட்ரக்சர் என்ன? let object not be V3. So let, இதுதான் object. So let a lie not be V3. டெல்லினுடைய V3 tell, told. அப்போ இந்த இடத்துல told. சரியா? So let a lie not be told. So structure by heart பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக ஃபாலோ பண்ணிக்கலாம். ப்ளீஸ் ஓப்பன் த டோர், ரொம்ப ஈஸி. ப்ளீஸ் வரப்போ அப்படியே கட் பண்ணிடு. ஸோ இது இன் 2 ways யூ கேன் ரைட், பட் இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதே ஃபாலோ பண்ணிக்க. ஸோ யூ ஆர் ரிக்வெஸ்டட், ஏன்னா ப்ளீஸ் வர்றதுனால என்ன பண்ணணும்? யூ ஆர் ரிக்வெஸ்டட் டு ஓப்பன். உனக்கு ஒரே ஒரு வேலை என்னென்னா இந்த 2 போடணும், அவ்வளோதான். இந்த இடத்துல அப்படியே ஓப்பன் த டோர்னு எழுதிக்க. ஓப்பன் த டோர்னு எழுதிட்டு இங்கே எழுத வேண்டியது யூ ஆர் ரிக்வெஸ்டட், அதுக்கப்புறம் 2. இந்த மெயின் வேர்புக்கு முன்னாண்ட வந்து 2 அப்படிங்கிறத சேர்த்தணும். இட் இஸ் டைம் டு ஸ்டாப் த ஒர்க். ஸோ இட் இஸ் டைம், நம்ம எழுதிட்டு இருக்கிறது பாசிவ் வாய்ஸ். ஸோ இட் இஸ் டைம், இந்த டு ஸ்டாப் அப்படின்னு வர்றப்போ இந்த இதை ஃபாலோ பண்ணிக்கிறோம். இட் இஸ் டைம் ஃபார் த ஒர்க். இட் இஸ் டைம் ஃபார் த ஒர்க். ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் ஸ்பெஷல் டைப். 12th ஸ்டாண்டர்ட் புக்கில் இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் நம்ம. ஹெச், இட் இஸ் டைம் ஃபார் த ஒர்க் டு பி ஸ்டாப்டு. இந்த 2 + மெயின் வர்ப்பு வர்றப்போ இதை வந்து நீ ஃபாலோ பண்ணிக்க. இப்போ சப்போஸ் டு ஈட் அப்படின்னு இருக்கு. இதை நம்ம பேசிவ் வாய்ஸாக எப்படி மாற்றலாம்? டு பி eaten, right? To be eaten. To complete, to be completed. It is to be completed. It is ordered to be completed. To be completed the work. So இங்கே மாதிரி 2 + மெயின் verb வரப்போ for passive form you are writing to be plus V3. இப்போ தான் வந்துட்டு they say he is a spy. அவர்கள் சொன்னார்கள் அவன் ஒரு ஸ்பை, ஒற்றன் என்று. அப்போ இது வந்து இப்போ ஆக்டிவ் வாய்ஸை பேசிவ் ஃபார்மாக மாற்றுறப்போ சொல்லப்பட்டது. சே அப்படின்னா சொல்லுதல், செட் அப்படி செட் அப்படின்னா சொல்லப்பட்டது. அவன் ஒற்றனாக இருப்பான் என்று சொல்லப்பட்டது. ஸோ இந்த தே கூட நமக்கு வேணா எழுதிக்கலாம். இட் இஸ், நம்ம சொல்கிறோம் இல்லையா, அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் செட் தட், இட் இஸ் செட் தட். ஸோ இட் இஸ் செட். ஏன் இட் இஸ் செட் அப்படின்னு எழுதுகிறோன்னா, சே அப்படிங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ ப்ரெசன்ட் டென்ஸ் வர்றப்போ நேற்றுக்கே சொன்னேன் ஈஸ் அல்லது ஆர்னு எடுக்கலாம். ஈஸுங்கிறது சிங்குலருக்கு, ஆருங்கிறது ப்ளூரலுக்கு. இட்டுன்னா சிங்குலர், ஒன்று. ஸோ இட் இஸ் செட். ஸோ ஒரு வேர்பு டபுள் வேர்பாக சேஞ்ச் ஆகிடுச்சு. என்று அப்படிங்கிறப்ப நம்ம என்ன சொல்கிறோம்? தட். இட் இஸ் செட் தட். இட் இஸ் செட் தட். இது வந்து ஹீ இஸ் எ ஸ்பைங்கிறத அப்படியே எழுதிக்கலாம். ஒன்ஸ் ப்ராமிஸ், ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய ப்ராமிஸை வந்து கீப்பப் பண்ணணும், அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஸோ ஒன் ஷுட் கீப் ஒன்ஸ் ப்ராமிஸ். ஸோ இங்கே வேர்ப் அது ஷுட் கீப். ஸோ 2 வேர்ப் இருந்ததுன்னா யூ ஆர் சேஞ்சிங் இன்ட்டு 3 வேர்ப் ஃபார்ம். அப்போ இந்த ஒன்ஸ் ப்ராமிஸ் அப்படிங்கிறது இந்த சைடு கொண்டு வா. ஸோ ஹியர் யூ ஆர் ரைட்டிங் once promise
இந்த 3 verb ஃபார்மாக சேஞ்ச் ஆகும். அப்புறம் பை இங்கே என்ன இருக்குது 1. இந்த பை 1 இதெல்லாம் தேவையில்லை. அதே மாதிரி இந்த ஒன்ஸ் அப்படிங்கிறது தேவையில்லை, ஜென்ரலாக நம்ம கொண்டு வர்றோம். ஸோ ப்ராமிஸ், இந்த ஷுட் வர்றப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? பி. ஷால், ஷுட், வில், வுட், மே, மைட் இதெல்லாம் வர்றப்போ வி ஆர் யூஸிங் பி அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். ஸோ இதனுடைய தேர்ட் ஃபார்ம், கீப்னுடைய தேர்ட் ஃபார்ம் கெப்ட். கீப், கெப்ட், கெப்ட், அவ்வளோதான். ப்ராமிஸ் ஷுட் பி கெப்ட். ஜென்ரலான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அந்த பை 1 அதெல்லாமே தேவையில்லை. இது எழுதினாலும் தப்பு இல்லை. ஏ கிரேட் டீல் ஆஃப் வுட், கம்ப்ளீட்டாக இந்த பக்கம் இல்லையா. அப்புறம் இது வந்து இன் வின்டர், இதை ஆஸ் யூஸ்வல் இருக்கு. இது சிங்குலரா ப்ளூரலா? பார்ன், பார்ன்ட், பார்ன்ட், பார்ன், பார்ன், பாஸ்ட், V3, V1, V2, V3. ஸோ இது ப்ரெசன்ட் டென்ஸ் சிங்குலர். ஸோ இந்த இடத்துல என்ன எழுதணும்? ஈஸ். இந்த V3 என்ன? பார்ன்ட். இங்கே டோட்டலாக டுகெதராக வந்து சிங்குலர் ஃபார்முக்கு வரும். ஸோ தட் யூ ஆர் யூஸிங் ஈஸ் பார்ன்ட் பை பீப்புள் இன் வின்டர் அப்படின்னு சொல்லி எழுதிக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எல். வேர் ஹேட் யூ கெப்ட் த புக்? இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே இன்ட்ராகேட்டிவ் கொஸ்டின் ஃபார்ம் பார்த்துட்ருக்கோம். ஸோ ஆக்டிவ் பேசிவ் வாய்ஸில் கொஸ்டின் ஃபார்ம் கொஞ்சம் சிரமம். ஹியர் யூ ஆர் ரைட்டிங் வேர். ஸோ நம்ம பார்த்துட்ருக்கிறது பேசிவ் வாய்ஸ், ஆக்டிவ் டு பேசிவ். ஸோ இங்கே ஹேட் கெப்ட்னு இருக்குது. லாஸ்ட் கிளாஸ்லேயே சொன்னேன். இங்கே பீன் எழுதிக்கிறேன். தென் கெப்ட், பீன் மட்டும் இடையில நம்ம சேர்த்திட்டோம். இந்த புக் அப்படிங்கிறது இந்த இடத்துக்கு வந்துடும். வேர் ஹேட் த புக் பீன் கெப்ட், எங்கே வைக்கப்பட்டு இருந்தது. வேர், அப்புறம் அந்த வேர்க்கு அப்புறம் கண்டிப்பாக வேர்பு தான் வரணும். ஸோ வேர் ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக கொஸ்டின் அப்படின்னாவே வேர்பில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ வேர் ஹேட், வேர் த புக் அப்படின்னு சொல்லி வராது. ஸோ வேர் ஹேட் த புக் பீன் கெப்ட், இதுதான் ஸ்ட்ரக்சர். ஹேட் கண்டிப்பாக இங்கே என்ன இருக்கணும்? வேர்பு தான் இருக்கணும் இல்லையா. ஸோ இந்த டிட்டையும் ஃபீலையும் ஜாயின் பண்ணு. டிட் ப்ளஸ் ஃபீல் என்ன? ஃபெல்ட் தானே. டிட் ப்ளஸ் ஃபீல், டிட் ப்ளஸ் ஃபீல் அப்படிங்கிறது ஃபெல்ட்டு. இப்போ ஃபெல்ட்டுங்கிறது என்ன டென்ஸு? பாஸ்ட் டென்ஸ். ஸோ பாஸ்ட் டென்ஸ் வந்தால் என்ன பிரிக்கலான்னு சொல்லியிருக்கேன்? வாஸ் அல்லது வேர் வந்து எடுக்கணும். ஸோ இங்கே ட்ராமஸ் அப்படிங்கிறப்போ ஃப்ளூரல் ஃபார்ம், உணர்வுகள், அந்த நடுக்கங்கள் இல்லையா. ஸோ வென், அப்போ நம்ம எதை எடுக்கணும்? ப்ளூரல். இது ஃபார் ப்ளூரல், திஸ் இஸ் ஃபார் சிங்குலர். ஸோ இதை தொடர்ந்து கண்டிப்பாக வேர்பு தான் வரணும். ஸோ வென், வேர், இதை பிரிச்சுக்க. அடுத்தது இதனுடைய V3. V3 என்ன? ஃபீல், ஃபெல்ட், ஃபெல்ட்டு. ஃபீல், ஃபெல்ட், ஃபெல்ட். ஸோ வேர், ஃபெல்ட். கண்டிப்பாக இது எப்போவுமே இந்த வேர்பை பிரிச்சுக்கணும். இங்கே, அடுத்தது இங்கே. 3ஆக இருந்தால் 1, அப்புறம் 2, 3. 2ஆக இருந்தால் 1, இந்த இடத்துல 2, அந்த மாதிரி பிரிச்சுக்க. தென் நடுவில் வந்து எதை எழுதணும்? த ட்ராமஸ். வென், வேர், இந்த பை அப்படிங்கிறத போட்டணும். ஹவு டிட் யூ டூ த எக்ஸ்பிரிமெண்ட்? எப்படி அந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை பண்ண? எப்படி அந்த எக்ஸ்பிரிமெண்ட் செய்யப்பட்டது? எக்ஸ்பிரிமெண்ட் எப்படி பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லி பேசிவ் வாய்ஸில் பாஸ்ட் டென்ஸ் இல்லையா. டிட் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸ் வந்தால் எப்படி பிரிக்கணும்னு சொன்னேன்? ஆக்டிவ் வாய்ஸில் ஒரு வேர்பாக இருக்கிறது, 1 வேர்பாக இருக்கிறது. பேசிவ் வாய்ஸில் 2 வேர்பாக சேஞ்ச் ஆயிரும். அந்த 2 வேர்ப் அப்படிங்கிறது இப்படி இருக்கும், பிரிஞ்சு இருக்கும். நடுவில் வந்து அந்த எக்ஸ்பிரிமெண்ட் அப்படிங்கிறத கொண்டு வந்துடணும். இப்போ இந்த இடத்துல நம்ம எக்ஸ்பிரிமெண்ட்டுங்கிறது சிங்குலர். சிங்குலர் வரப்போ யூ ஆர் சூஸிங் வாஸ். ஸோ இந்த வாஸ். அடுத்தது தேர்ட் ஃபார்ம். தேர்ட் ஃபார்ம் என்ன? டூ, டிட், V2, V3. ஸோ பேசிவ் வாய்ஸாக மாற்றுறப்போ கண்டிப்பாக இந்த இடத்துல என்னவா இருக்கணும்? V3 தான் வரணும்.
ஸோ ஹவு ப்ரொசிஷன் பை அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். ஹூஸ் கார் டிட் சம் ஒன் பார்க் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யுவர் கேட்? யார் கார் வந்து கேட்டுக்கு முன்னாடி பார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ யாரால் பார்க் பண்ணப்பட்டது? ஸோ பாசிவ் வாய்ஸில் எழுதணும். எப்போவுமே இந்த ரிலேட்டிவ் ப்ரோனவுன் ஹூஸ் வர்றப்போ இதை தொடர்ந்து வரக்கூடிய அந்த நவுனை அப்படியே எழுதிக்கணும். இந்த கார் அப்படிங்கிறது நவுன். இதை தொடர்ந்து வரக்கூடிய நவுனை நம்ம பிரிக்கவே கூடாது. ஃபார் ஹூஸ்க்கு தொடர்ந்து வரக்கூடிய அந்த நவுனை ஆஸ் யூஷுவல் அப்படியே எழுதிக்கணும். ஸோ ஹூஸ் கார், இங்கே வேர்ப் எது? டிட் ப்ளஸ் பார்க். டிட் ப்ளஸ் பார்க் அப்படின்னா என்ன வரும்? பார்க்குடு இல்லை, டிட் ப்ளஸ் பார்க்கை ஜாயின் பண்ணுறப்ப என்ன கிடைக்கும்? பார்க்குடு. இது என்ன டென்ஸு? வேர் ஃபார் ப்ளூரல். இந்த இடத்துல கார் அப்படிங்கிறது நமக்கு சிங்குலர், அப்போ வாஸ் எடுத்துக்கணும். ஸோ ஹூஸ் கார் வாஸ். யூஸ்வலாக இந்த கொஸ்டின் ஃபார்ம் பண்ணுறப்போ இந்த ரெண்டையும் செப்ரேட் பண்ணி இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் கொண்டு வருவோம். பட் ஹூஸுக்கு மட்டும் அப்படி இல்லை, இது அப்படியே அந்த தொடர்ந்து அந்த நவுன் வந்துடுது. அப்போ இந்த இடத்துல வந்து பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஹூஸ் கார் வாஸ் பார்க்குடு. ஹூஸ்க்கு மட்டும் அந்த சிறப்பு. ஸோ இந்த இடத்துல வாஸ் காருங்கிறது இந்த இடத்துல கொண்டு வரக்கூடாது, இது ராங். ஹூஸ் வாஸ் கார் பார்க்குடு அப்படின்னு வராது. ஹூஸ் கார், யாருடைய கார். ஹூஸ் கார் வாஸ் பார்க்குடு. இதனுடைய பிடிஎஃப் லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தனியாக ஒரு நோட்டில் எழுதி அதுக்குரிய ஆன்சர் எழுதி டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். 12th ஸ்டூடெண்ட் தோஸ் ஹூ ஆர் வில்லிங் அதை வந்து நீ யூஸ் பண்ணிக்கலாம். லிங்க் வந்து ஷேர் பண்ணுறப்போ எடிட்டிங் ஃபார் ஆல் அப்படின்னு தான் ஷேர் பண்ணுவோம். ஸோ நீ அதை ஓப்பன் பண்ணுறப்போ நீ ஈஸியாக அதை பார்த்துக்கலாம். சப்போஸ் இல்லைன்னா எனக்கு நீ ஷேர் பண்ணினா அதை சேஞ்ச் பண்ணி அனுப்பிச்சிடுவோம். ஸோ தேங்க்யூ.